புனித ஜூலியன். இவர் 3ஆம் நூற்றாண்டில் ரோம உயர்குடியில் பிறந்தார். இவரது பிறந்த இடம் சிரியா நாட்டில் அந்தியோக் நகராகும். இவர் இவரது பெற்றோரின் உந்துதலால் திருமணம் செய்து கொண்டார். இவருடைய மனைவியின் பெயர் புனித பசில்சா. இவர்கள் இருவரும் தொடக்கத்தில் இருந்தே திருமண உறவு இல்லாமல் வாழ உறுதி பூண்டு அதற்கேற்ப வாழ்ந்து வந்தனர். ஆத்ம சரீர பிறர் சிநேக செயல்களில் ஈடுபட்டு ஏராளமாக நன்மை செய்து வந்தார்கள். தங்கள் இல்லத்தை இவர்கள் மருத்துவமனையாக மாற்றினார்கள். ஆண் நோயாளிகளை ஜூலியனும் பெண் நோயாளிகளை இவரது மனைவியும் சேர்ந்து பராமரித்து வந்தார்கள். சிறிது காலத்தில் பசில்சா இறைவனடி சேர்ந்தார். பேரரசன் டொசலெக்டன் காலத்தில் கிறிஸ்தவ வேத கலாபனையின் போது ஜூலியன் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் 20 ரோமை வீரர்களை மனமாற்றுகிறார். இதை கேள்விப்பட்ட அரசன் இவரை பாம்புகள் மற்றும் கொடிய விலங்குகள் நிறைந்த குழியில் தள்ளிவிட்டான். ஆனால் கொடிய விலங்குகள் இவரை ஒன்றும் செய்யவில்லை. அதனால் கோபமுற்ற அரசன் இவரை தூக்கிலிட்டான். புனித ஜூலியன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.